Hello guys, welcome to Dinesh cookbook. இப்போ நம்ம சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறது பார்க்கலாம். ஓகே. அதுக்கு நம்ம இங்க ஒரு 150 grams of butter வந்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா whisk வச்சு பீட் பண்ணு. நம்ம பட்டரை மெல்ட் பண்ணும்போது குறிப்பாக கவனத்தில் வச்சுக்க வேண்டியது ரெண்டே விஷயம் தான். ஒன்று, பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். நீங்கள் ப்ரௌனி செய்கிறதுக்கு ஒரு 2 hours முன்னாடி பட்டர் எடுத்து வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. ஸோ சாஃப்டாக இருக்கணும். ரெண்டாவது, மைக்ரோவேவில் வைக்கிறது இருந்தால் 30 seconds வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நம்ம ஸ்டவ்வில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அடியில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டரை வந்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் மெல்ட் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாக ஃப்ளேமில் வைக்கும்போது டெக்ஸ்சர் வந்து மாறிடும் பட்டரோடது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ப்ரௌனி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற டெக்ஸ்சர் வராது. ஸோ வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் மட்டுமே மெல்ட் பண்ணுங்கள். ரெண்டு முட்டை. வெரி குட். போதும் பார்த்து. ஸோ நம்ம இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும் அண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி டெக்ஸ்சர் கிடைக்கும். லைக் ஃபஜ்ஜியாக வரும் ப்ரௌனி. ஸோ இதை நல்லா பீட் பண்ணிக்கிட்டே நம்ம ஒரு 1/4 tablespoon அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் பீட்டர் வச்சும் பீட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி எலக்ட்ரிக் பீட்டரை வச்சும் விஸ்க் பண்ணிக்கலாம். டைம் கன்சம்ஷன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகும். மற்றபடி வந்து எந்த டெக்ஸ்சரில் டிஃப்ரென்ஸ்லாம் வராது. நம்ம நார்மல் ஃபோக் ஸ்பூனை வச்சு கூட நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். அண்ட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் ப்ரௌனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ரௌனியோட டெக்ஸ்சர் நல்லா வரும். டேஸ்ட்டுமே வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். நீங்கள் வந்து ப்ரௌன் சுகர் இல்லைனா நார்மல் சுகர் 1 cup யூஸ் பண்ணால் போதும். இதில் கொஞ்சம் சுகரி டேஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் நான் வந்து 2 cup யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து 1 cup அளவுக்கு மைதா, அதாவது ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு ஆல் பர்பஸ் ஃப்ளார் நான் இதை வந்து சலிச்சு வச்சுருக்கேன். நல்லா சலிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து 1 cup போதுமானது. அண்ட் வந்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக கொக்கோ பவுடர் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா டார்க் கொக்கோ பவுடராக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களோட ப்ரௌனி டேஸ்ட்டுமே கலருமே நல்லா கிடைக்கும். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மிக்ஸ் பண்ணுற இந்த டைமுக்குள்ளே நான் வந்து அவனை ப்ரீஹீட் பண்ண போகிறேன். 180 degree செல்சியஸில் 10 minutes அளவுக்கு நம்ம வந்து ப்ரீஹீட் பண்ண போகிறோம். ஸோ இது ப்ரீஹீட் ஆகிட்டே இருக்கட்டும். அண்ட் வந்து நான் இப்போ தான் அவனில் ஃபர்ஸ்ட் டைம் பேக் பண்ண போகிறேன். இந்த அவனோட அன்பாக்சிங் வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். ஸோ இது நல்லா பீட் ஆயாச்சு. நான் இப்போ வந்து பார் சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாக்லேட்டை வந்து நான் நல்லா கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சாக்கோ சிப்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டைரி மில்க் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப்ஸை விட இந்த மாதிரி நீங்கள் வந்து பார் சாக்லேட் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கடிக்கும் போது உங்களுக்கு நல்லா அப்படி சாக்கோலாவா மாதிரி வரும். ஸோ இதை தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சைட் பை சைட் நான் வந்து ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரை நம்ம எந்த பேனில் போட போகிறோமோ அந்த பேனில் க்ரீஸ் பண்ணிவிட்டேன், செட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் இல்லைனா நார்மல் A4 ஷீட்டில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியேவும் பண்ணலாம். அண்ட் நம்ம ப்ரௌனியோட பேட்டர் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். கேக் பேட்டர் மாதிரி போர் பண்ணுற மாதிரி இருக்காது. அண்ட் நம்ம இதில் வந்து பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ கண்டிப்பாக ஆட் பண்ணாதீங்க. அது வந்து கேக்கில் தான் ஆட் பண்ணுவாங்க. இது வந்து ப்ரௌனி. ஸோ இதை நல்லா நம்ம வந்து செட் பண்ணிவிட்டு நல்லா நான் வந்து வால்நட் ஆட் பண்ணியிருக்கேன். மேலே வந்து நீங்கள் சாக்கோ சிப்ஸோ இல்லை வேறு எந்த நட்ஸ் வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ஓவன் வந்து நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஓவனுக்குள்ளே நம்மளோட எடுத்து வச்சதை நம்ம பேட்டரை வைக்க போகிறேன். நீங்கள் வந்து இதை குக்கரில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய குக்கர் கேக் ரெசிபிஸ் போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு வைங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா மட்டும் டைம் ஆகும். லைக் ஒரு 45 minutesலேருந்து 50 minutes அளவுக்கு ஆகும். நான் இதில் வந்து 180 degree செல்சியஸில் 30 minutes வச்சுருக்கேன். 25 minutes வச்சேன். பட் வந்து 20 minutesலேருந்தே நான் செக் பண்ண ஆரம்பிச்சுவேன். ரொம்ப பேக் ஆகிடுச்சுன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் நம்மளோட ப்ரௌனி. ஸோ வந்து நான் 20 minutesலேருந்தே செக் பண்ணிவிட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஸோ ஒரு நல்ல ப்ரௌனிக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ரெடி ஆகிட்டு இருக்கும் போதே மேலே வந்து நல்லா ஒரு
விரிசல் விழுந்த ஒரு கோட்டிங் வரணும். பார்த்தீங்கனாலே தெரியும், பேக் ஆகிட்டு இருக்கும் போதே காட்டியிருக்கேன். ஸோ மேலே வந்து ஒரு மாதிரி கிராக்காக வரும், உள்ளே வந்து ரொம்ப ஃபஜ்ஜியாக ரொம்ப லைக் அப்படியே சாக்லேட் வந்து மெல்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அப்போ தான் நீங்கள் வந்து ப்ரௌனி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். இது சரி, ஓகே, பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஓவனில் ட்ரை பண்ணுறது. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட். ஸோ அந்த கிளிப்பிங்ஸ்லாம் உங்களுக்காக. 7 6 5 4 3 2 1 இப்போ நம்மளோட ப்ரௌனி தயாராயிடுச்சு. இதை நம்ம வெளில எடுத்துருவோம். அண்ட் நம்மளோட ப்ரௌனிஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு 20 மினிட்ஸ்லேயே. எனக்கு குக்கரில் ரொம்ப நேரம் பண்ணி இதில் ரொம்ப சீக்கிரமாகும் போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இது நல்லா வந்து நம்மளுக்கு கூல் டவுன் ஆகட்டும். பாருங்கள், மேலே எவ்வளோ அளவுக்கு அழகாக ட்ராக் விழுந்திருக்கு, சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ இது நல்லா நம்மளுக்கு ஆறட்டும், அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. நம்மளோட ப்ரௌனி வந்து கூல் டவுன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஆறி இருக்கணும், பட் எனக்கு எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியாமல் நான் அப்படியே கட் பண்ணிட்டோம் நாங்கள். அண்ட் வந்து நான் ஃபீல் பண்ணது பார்த்திங்கன்னா சூப்பர் அமேசிங்காக இருந்துச்சு. உண்மைக்குமே சொல்கிறேன், டெக்ஸ்சர்லேருந்து டேஸ்ட்லேருந்து எல்லாருமே கடையில் இருக்கிறத விட பெட்டராகவே இருந்துச்சு. நான் வந்து எடுத்த உடனே ஒருவேளை நம்ம இன்னும் குக் பண்ணியிருக்கணுமோ, வேகலை போல இருக்கு உள்ளன்னு நினச்சேன். பட் வந்து நான் சாக்லேட்ஸ் கொஞ்சம் பாராக போட்டதுனால அது மெல்ட் ஆகி அப்படி இருந்துச்சு. பட் உள்ளெல்லாம் நல்லாவே குக்காக இருந்துச்சு. எப்போவுமே நம்மளோட ப்ரௌனிக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷன்னு பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான். நானும் இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு தான் வந்து சர்வ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு மேலே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அந்த கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணி ஹெர்ஷி சிரப் மேலே வந்து டாப்பிங் போட்டு கொடுத்துருந்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை கண்டிப்பாக குக்கரில் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லைனா ஓவன் இருந்துச்சுன்னா ஓவனில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த ப்ரௌனி உங்க வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல லீவ் பண்ணிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடுற நோட்டிபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா வரும். இன்னொரு வீடியோல வந்து பார்க்கறது வரைக்கும் தட்ஸ் குட் பை ஃப்ரம் கிஷோர். டாடா.